Taste the Daily. சிட்கோ சீனு சார், திருச்சியில் அரவங்குறிச்சி, மணப்பாறை, அதுக்கப்புறம் பார்த்தா கிருஷ்ணகிரியில் போச்சம்பள்ளி, என்சிசி முகாமில் திருப்பி ஏற்கனவே கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு. இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது முக்கியமாக பள்ளி குழந்தைகள் மேலே இந்த பாலியல் சீண்டர்கள் நடப்பதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க பேசும்போது, மேடம் பேசும்போது சொன்னாங்க, திமுக என்று சொன்னாலே அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டோடு, பேரறிஞர் அண்ணா ஆரம்பித்த திமுக இது இல்லை. பேரறிஞர் அண்ணா ஆரம்பித்த திமுக அவர் இனிஷியலோடு அண்ணா திமுகன்னு இருக்குது. இப்போ இருக்கிற திமுக திருவாரூர் முன்னேற்ற கழகம், இப்போ தீகார் முன்ஜாமீன் கழகமாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இவர்களுக்கு ஒரு தைரியம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், நான் அதுதான் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு டிபேட்லையும் சொல்லிட்டு வரேன், முதலமைச்சர் மீது அதிகாரிகளுக்கு அச்சம் வேண்டும். அச்சம் என்று சொன்னால் மரியாதை வேண்டும், மரியாதை கலந்த பயம் வேண்டும். நிர்வாக ரீதியாக என்ன செய்வாரோ, என்ன நடவடிக்கை எடுப்பாரோ என்கிற அச்சம் இருக்க வேண்டும். அந்த அச்சம் அறவே கிடையாது. ஏன் அந்த அச்சம் வந்து அதிகாரிகள் ஆட்சி நடத்துவதே அதிகாரிகள் தானே சார். ஒருபுறம் அதிகாரிகள் ஆட்சி நடத்துகிறார்கள், மறுபுறம் ஒரு முதலமைச்சர் கிடையாது, 4 முதலமைச்சர். அது எப்படி முதல்வர் கையெழுத்து இல்லாம ஆட்சி அதிகாரம் நடந்தது? முதல்வர் கையெழுத்தை பத்தி முதல்வருக்கு விவரம் புரியலைங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நான் வீண் குற்றச்சாட்டெல்லாம் வைக்கல. இப்ப இந்த பிள்ளை பாதிக்கப்பட்டது 3 ஆசிரியர்கள் நம்ம கிருஷ்ணகிரியில. முதல் நாள் கணக்காசிரியர், 2வது நாள் அறிவியல் ஆசிரியர், 3வது நாள் இன்னொரு ஆசிரியர். இப்படி பீரியடுக்கு ஒருத்தர்ன்ற மாதிரி. என்னது இது? அரசு பள்ளிங்க. உங்களுக்கு ஏன் அந்த இது வருது? அந்த மாணவி அவ்வளவு பாதிக்கப்பட்டு அவங்க வீட்டில் இருந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு நீ சொல்லு, நான் எது இருந்தாலும் பார்த்துக்கிறேன், அம்மா அப்பா தைரியம் கொடுத்த உடனே அந்த பிள்ளை சொல்லி அதன் பிறகு வந்து இவங்க அந்த வீட்டுக்கு போய் மகளிர் இதுவங்கெல்லாம் போய் விசாரித்ததுக்கப்புறம் பொடுக்குன்னு சொல்கிறாரு மாவட்ட கலெக்டர், கர்ப்பமாகவில்லை, கருக்கலைப்பு செய்யவில்லை. யாருக்கிட்ட வாங்கினீங்க? கள்ளக்குறிச்சியில் வந்து என்ன நடந்தது? செத்த உடனே கலெக்டர் என்ன சொல்கிறாரு? 3 பேர் செத்தேன், இது வந்து விஷ சாராயம் கிடையாது, அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை. அந்த 3 பேர் செத்ததுக்கு வந்தவன்னா இன்னும் நிறைய பேர் செத்தான். அப்போ ஆட்சித்தலைவர்கள் சரியான தகவலை மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். முதல்ல அரசாங்கம் தெரிவிக்கணும், முதலமைச்சருக்கு, உளவுத்துறை அதை கண்காணிக்க வேண்டும். ஏன் தொடர்ச்சியா அவ்வளவு குற்றங்கள் நடந்துகிட்டே வருது? ஏன் முதலமைச்சரோ அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ ஏன் வந்து ஒரு கண்டனத்தையோ பதிவு இவர்கள் வந்து எதுவுமே சரி கிடையாது. 446 பள்ளிகளில் இன்றைக்கு இல்ல ஒரு ஆறுதலுக்காச்சும் நாங்க இருக்கோம், இனிமேல் இது மாதிரி நடக்காது இல்லைங்க. இப்போ நான் அதுதான் சொல்ல வரேன். 446 பள்ளிகளில் வந்து பிள்ளைகளே இல்லாத இடத்துல 869 ஆசிரியர்கள் சம்பளம் வாங்குறான். அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? இப்போ ஒரு வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவான்? 2வது, இவங்களுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? இந்த பாலியல் குற்றத்தை ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறையில் கூட ஒட்டுமொத்த காவல்துறை குற்றம் சுமத்தவில்லை. அதுலேயும் 1-2 பேர் தைரியமாக, இந்த பட்டினப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசு பொண்ணு ரோட்டில் நிற்குது. அது வந்து என்ன வழி கேட்குது. டிராஃபிக் போலீஸு இறங்கி, ராமன் பேர், அந்த பூத்துக்குள்ளே கூட்டு போயிட்டார். நாசம் பண்ணி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அவர் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டார். ஒரு போலீஸு. அவருக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு சட்டமன்றத்தில் இவங்க வந்துட்டு மரண தண்டனை, அது இது எல்லாமே பின்னாடி போனால் எத்தனை வருஷம் ஆயுள் தண்டனை, மரண தண்டனை எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. முதல்ல இப்போ வந்து யாருக்கு இந்த மரண தண்டனை கொடுக்கணும்னா, முதல் இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த பாலியல் குற்றங்கள் நிறைய நடந்தாலும் திமுக மறுக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, விருதாச்சலத்தில் பார்த்திபன் என்ற கவுன்சிலர் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சவர். 5 வயசு குழந்தைக்கு என்ன சார் தெரியும்? அப்பா அம்மா சாக்லேட் வாங்கி கொடு மாமா, அப்படிதானே கேட்கும். அந்த 5 வயசு பிள்ளைய போய் கற்பழிச்சு கொண்டு இருக்கிறான்னு சொன்னா இப்போ குண்டர் சட்டத்தில் உள்ள இருக்கிறான். ஏன் அந்த மரண தண்டனை இப்போ மற்றதெல்லாம் முன்தேதிட்டு பண்றீங்க, இதையும் பண்ணு, அவங்க பண்ணுங்க. அப்போ என்னன்னா, 1 வருஷம் போயிட்டு வந்தா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு தைரியம், துணிச்சல். இது நான் சொன்னது ஒரு கவுன்சிலர். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம், சட்டமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, அவருடைய வீட்டில் ஒரு பருவமடைந்த பெண்
வறுமையின் காரணமாக அவர்களால் படிக்க வைக்க முடியவில்லை, வேலைக்கு வேற எங்கேயும் அனுப்ப முடியவில்லைன்னா அவர் வீட்டுக்கு அனுப்புறாங்க சார். சார் உச்சபட்ச பாதுகாப்பே எம்எல்ஏ வீடு தானே, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீடு. நம்ம பொண்ணு நல்லா இருக்குன்னு தானே அனுப்புறாங்க. வெளியே சொன்னா வெக்கம். அந்த பிள்ளை குழந்தைக்கு பால் கொடுக்குற எல்லா இடத்துலையும் சிகரெட்ல சூடு வச்சு அசிங்கம் பண்ணி அந்த பாலியல் துன்புறுத்தல். பாலியல் குற்றங்கள் செஞ்சா ஒரு 11 மாசம் தான் வெளியே வந்துடலாம் அந்த தைரியத்துல போய் அதை தான் சொல்ல வர. இது ரெண்டாவது. முதல்ல கவுன்சிலரு, அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவனை கூட்டு போய் கஸ்டடி பண்றது இல்ல, இது பண்றது ஒண்ணுமே கிடையாது. அவன் சொன்ன உடனே நேரா குண்டாஸ் போட்டு உள்ள. அரசு பள்ளியில இது மாதிரி நடந்தா நான் ஒண்ணு கேட்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன சார் கஸ்டடி எடுத்தாங்க, அவனை என்ன பண்ணாங்க? மாவு கட்டு போட்டு சும்மா வந்துட்டு போட்டோ கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு சார் ஒண்ணா வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ செந்தில் பாலாஜியை எப்படி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில வச்சு காப்பாத்தி செந்தில் பாலாஜி வழக்கு வந்து இப்ப இல்ல, நான் சொல்றேங்க, இன்னும் 30 வருஷம் ஆனாலும் செந்தில் பாலாஜி வழக்கு முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, மத்தியில் இருக்க பிஜேபி இவங்களுக்கு உடந்தை, அங்க மத்திய அரசு வழக்கறிஞர்களும் இவங்களுக்கு உடந்தை. என்ன பண்ணிருக்காங்க, 2300 டிரைவர் கண்டக்டர் வழக்குல சேர்த்த மாதிரி இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, 40 போலீஸ்காரர் சேர்த்திருக்காங்க. இல்ல இந்த மாதிரி நடக்கிறதுனால கடுமையான அதான் சார் சொல்ல வரேன். இப்ப 40 போலீஸ்காரர் சேர்த்திருக்காங்க. 40 போலீஸ்காரர் சேர்த்தது எதுக்கு சேர்த்திருக்காங்க? அதுக்கு முன்னாடி சொன்னாங்க இவர் பிரியாணி கடையில இருந்து வீட்டு பின்னாடி ஓட்ட போட்டு உள்ள போனாரு, அதுக்கப்புறம் கேமரா எடுத்தாரெல்லாம் சொன்னான். இப்போ என்ன இன்வெஸ்டிகேஷன்ல வந்து இந்த ஸ்பெஷல் டீம் போன பிறகு என்ன வருது, போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாக்கி டாக்கி எடுத்துட்டு உள்ள போனாரு. இந்த 40 போலீஸ்காரர்ல யார் வாக்கி டாக்கி கொடுத்தது, யார் ட்ரெஸ் போட்டார், இப்படி நீர்த்து போக செய்வது. திமுகவினர் என்று சொன்னால் அந்த வழக்குக்கு உயிரோட்டம் இருக்காது. இல்ல தொடர்ச்சியா அதே மாதிரி குற்றங்கள் நடைபெறுவதனால சட்டமன்றத்தில் இது மாதிரி கடுமையான தண்டனைகள் வச்சு இப்ப தீர்மானம் நிறைவேற்ற முதல்ல விருதாச்சலம் கவுன்சிலர் கொடுங்க, நிரூபிக்கப்பட்ட உண்மை. எல்லாம் பயப்படுவாங்கல்ல, பெண்களை பார்த்தாலே கடுங்கால தண்டனைங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்கல்ல சார். இவர்கள் எல்லாமே ஏட்டளவில். இவர்கள் வந்து எப்படி சொன்னா, இருட்டில் போகும்போது பேய்க்கு பயந்து பாட்டு பாடுற கதை தான் இவங்க கவர்மெண்ட். இவங்களுக்கே தெரியும் சார், ஆக்சிடென்ட்டாக எப்போவாவது ஒரு வாட்டி வருவாங்க, அப்புறம் 10 வருஷம் லீவ் வேக்கன்சி எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு காவல்துறை அந்த பெண் அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு சார். விருகம்பாக்கம் கூட்டத்தில் சார், பொது கூட்டத்தில் பெண் போலீஸ் இடுப்பை பிடிச்சி கேள்றான், அந்த அம்மா காட்டுது, கம்ப்ளைண்ட் கொடுக்குது, அழுகுது. 3 நாளா அவன் யாரும் தெரிஞ்சு ஸ்பாட்ல தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கலையே நீங்க. அப்ப வந்து எடப்பாடியார் வந்து போராட்டம் நடத்தப்படும் சொன்ன பிறகு நீங்க வந்து அவன் மேல் நடவடிக்கை எடுத்து அந்த வழக்கை எப்படி முடிச்சாங்க? அந்த அம்மாவே வந்து நான் வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன். நன்றி சார். நான் திரும்பி பேசுவோம். சிங்கத்தின் உச்சம் சார், நம்ம திரும்பி பேசுவோம். என்ன நடந்தது சார், முன்னாடி வந்து குழந்தைகளுக்கு தான் ஒழுக்கத்தை சொல்லி தர்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஆசிரியர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம ஏற்பட்டிருக்கா? இப்போ அதிகாரிகள் இப்பொழுது இந்த ஆட்சியில் பணி செய்வதற்கு அச்சப்பட்டு எல்லோருமே பதவி ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கு நேர்மையான அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள். அடுத்து நாங்கள் எப்போ வேணா வந்திருக்கோம், இல்லை எங்களுக்கு லாங் லீவ் கூட கொடுங்க 13 மாதம்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார், போலீஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இதில் விளைவிக்கிறேன் ஒருத்தர் நான் விளைவிக்கிறேன்றார். என் நீதிபதியே சொல்கிறாருங்க, இவங்களது ஒவ்வொரு கேஸ்லையும் இப்போ செந்தில் பாலாஜி கேஸ் வருது, நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ இது வருது, நான் விளைவிக்கிறேன்றார். அதாவது இவங்களை இப்போ இவர் சொல்கிறார் பாருங்க, எதையோ ஒன்று டாபிக்னா எதையோ கொண்டு போய் எதையோ பண்ணி குமாரசாமி விளக்குற மாதிரியான ஜெயலலிதா அவர்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு பதவி ஒரே ஒரு விஷயம். அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? குமாரசாமி நீங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சார்? நகையில வந்து 24 கிலோ நகை வந்துச்சு சார். லாஜிக்கோட பேசுங்க. அதுக்கு என்ன சம்பந்தம்? லாஜிக்கோட பேசுங்க சார். என்ன சார்? பட்டுக்கோட்டை இல்ல பேச்சா? பட்டுக்கோட்டையை தப்பிக்க வைக்கிறதே தான் உங்களோட இதா? ஏன் சார்? பட்டுக்கோட்டையை தப்பிக்க வைக்கிறதே தான் உங்களோட இதா? பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டைப்பாக்கு என்ன வேலைன்னுவாங்க, அது விட்டுருங்க. அவங்க கதையை இப்படிதான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பால்மலர்ன்ற பெண்மணியை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஐயா, நீங்க ஒரு வழக்கறிஞர், காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர். கடந்த இதே போல திமுக ஆட்சியில் பால்மலர்னுடைய நிலைமை என்ன ஆச்சு? இதே மாதிரி சமூக ஊடகங்களில் பேட்டி கொடுத்து, தொலைக்காட்சியிலே புதிய தலைமுறை உட்பட எல்லாத்துலேயும் பேட்டியில் வந்து என்னை வந்து இந்த மாதிரி எங்கள் மாவட்ட துணை செயலர் பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த 2 பேருமே கொலை. பால்மலரும் இன்னொருத்தர் கொலை. நான் ஒரு அரசு நிர்வாகம். ஆமாங்க, அண்ணன் சொல்ற தகவலுக்கு அண்ணன் தான் சாட்சி. எனக்கு தெரியல, உங்களுக்கு இல்லைன்னா சமூக ஊடகத்தில் சொல்ல முடியாதுங்க. என் மேல் நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். நான் சொல்றேன், ஆதாரத்தோட வச்சு சொல்றேன். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் திமுக அரசாங்கம்.
ஏனென்று சொன்னால் தலைவன் எவ்வழியோ அவ்வழிதான், முதலமைச்சர் எவ்வழியோ அப்படிதான் அதிகாரிகள். மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் திமுக ஆட்சி வருகிற பொழுதெல்லாம் என்ன கலவரம் எப்படி நடக்குது, ஜாதி மதம் மோதல் எல்லாமே நடக்கும். இவர் பேச்சை கேட்ட காரணத்துக்காக டிஜிபி என்கின்ற அந்தஸ்தில் இருந்த துரை தற்கொலை செய்து கொண்டு செத்து விட்டார். அடுத்து உள்துறை செயலாளர் ஹோம் செக்ரட்டரி ஈக்குவல் டு சிஎம் நாகராஜ் தற்கொலை செய்து கொண்டு செத்தார். அதிமுக ஆட்சியிலே டிஜிபியாக இருந்த தேவாரம் வீரப்பனை பிடிக்க என்ன அனுப்புங்கள்னு கேட்டு மீண்டும் பணி செய்ய வந்தார். அதே போல ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். டிஜிபியாக இருந்த நடராஜ் மயிலாப்பூருடைய சட்டமன்ற உறுப்பினரா வயது ஓய்வு கொடுத்தாலும் இந்த இயக்கத்தில் பணியாற்றணும்னு சொல்லி வந்தார். உள்துறை செயலாளர் இருந்த மலைசாமி எம்பியாக நான் மீண்டும் பணியாற்ற வேண்டும் அம்மாவின் தலைமையின் கீழ் வந்தார். இதுதான் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பிறகும் பணியாற்றக்கூடிய ஆசை அதிமுகவில் இருக்கிறது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேனல் வாயிலாக மக்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், பெண்கள் கொதிப்படைந்திருக்கிறார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு காணாத தோல்வியை சந்திக்கும். அவரோடு இந்த கூட்டணி கட்சியினர் விலகாவிட்டால் இருந்தால் மூழ்குகிற கப்பலிலே பயணம் செய்து அந்த கப்பல் அடியோடு மூழ்கி போகும் என்பதை மக்களினுடைய கொதிப்பாக சொல்லி நன்றி சார்.